Exercise 2.9 first question fourth subdivision 1 plus 4 plus 9 plus 16 plus etc 225 கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து find the sum of the series தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பார்த்துட்டோம்ல 4 typesல நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா? sum of first n natural numbers, அடுத்து odd numbers, அடுத்து square, அடுத்து cube. அப்படி 4 இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதி படிச்சோம் இல்லையா? இப்போ நமக்கு இங்க வந்துட்டு இது கொடுத்திருக்காங்கல, இது நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணிக்கலாம்? 1 on the 1 square, 4 ங்கிறது plus 2 square plus 3 square plus 4 square plus etc. 225 ங்கிறது 15 square. இப்படி மாத்திக்கிறோம். இப்படி மாத்தினா அதுக்கப்புறம் அது என்ன ஃபார்மட்ல வந்துருச்சு? 1 square plus 2 square plus 3 square plus etc. plus n square equal to என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகேவா? அப்ப இங்க n இருக்கறனால n-க்கு அப்படியே எழுதிட்டோம். இங்க n-க்கு பதிலா என்ன இருக்குது? 15. அதாவது 1 square plus 2 square plus 3 square plus etc. plus 15 square equal to n-க்கு பதிலா இங்க 15 யூஸ் பண்ணோம். அப்போ 15 into 15 plus 1 into 2 into 15 plus 1 by 6 which is equal to 15 into இதுனா into தானே into 15 plus 1 16 into first இது multiply பண்ணிக்கணும் 2 into 15 30 30 plus 1 31 divided by 6. இது நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 2 டேபிள ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிருக்கோம். 3 2s are 6 8 2s are 16 பின்ன 3 டேபிள 1 3s are 3 5 3s are 15 which is equal to balance என்ன இருக்கு 5 into 8 into 31. இது மூணு மல்டிப்ளை பண்ணையில 1240. அதாவது 1 plus 4 plus 9 plus etc 225 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 1240 கிடைக்குது. ஓகேவா? அடுத்து 5th subdivision 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square. ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. ஆனா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. இது மாதிரி சம் முன்னையே நம்ம ஒரு சம்ல பார்த்திருக்கோம் இல்லையா? இடையில இருந்து வந்து என்ன பண்ணோம்? 1 ல இருந்து இது ஃபுல்லா எழுதிட்டு அடுத்து 1 ல இருந்து இது வரைக்குள்ள நம்பர் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. ஏன்னா ஸ்கொயர் நம்பர் கிளியரா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus n ஸ்கொயர் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 by 6. இப்போ இங்கே 6 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் plus 21 ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் 1 ல இருந்து 21 வரைக்குள்ளதை எழுதுவோம். 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus 21 ஸ்கொயர் மைனஸ் அடுத்து 1 ல இருந்து இது 5 வரைக்குள்ளது மைனஸ் பண்ணுவோம். அப்பதானே இது கிடைக்கும். நம்ம இன்னே ஒரு சம் பார்த்தோம்ல. இப்போ நம்பர் லைன்ல 1 ல இருந்து இங்க 1 ல இருந்து இங்க 21 வரைக்கும் இருக்குது. இங்க 5 அடுத்து 6 எல்லாம் இருக்குது. 7 8 9 இப்படி இருக்குது. இப்போ நமக்கு 6 ல இருந்து இந்த நம்பர் தான் எழுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணா போதும் 1 ல இருந்து இந்த 21 வரைக்கும் எழுதிட்டு அதுல 1 ல இருந்து இந்த 5 வரைக்குள்ளது மைனஸ் பண்ணிட்டோம்னா 6 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிக்கும் தானே. அதான் இங்க எழுதி இருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 ல இருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு அதுல 1 ல இருந்து 5 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 6 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்படிதானே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம் செஞ்சிருக்கோம்ல. அப்ப 6 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் plus 21 ஸ்கொயர்ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கணும்னா 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ல இருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து 1 ல இருந்து 5 வரைக்குள்ளது மைனஸ் பண்றோம். 1 square plus 2 square plus 3 square plus etc plus 5 square which is equal to அதான் n square வந்து அதுக்குள்ள ஃபார்முலா தெரியும். இங்க இருக்குது என்னது 21 square. அப்ப 21 squareக்குள்ள ஃபார்முலா 21 into 21 plus 1 into 2 into 21 plus 1 by 6 minus 5 into 5 plus 1 into 2 into 5 plus 1 by 6 which is equal to 21 into 21 plus 1 22 into இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 21 into 2 42 42 plus 1 43 divided by 6 minus 5 into 6 into 2 5 are 10 10 plus 1 11 11 by 6. அடுத்து இங்கே 6 6மே கேன்சல் ஆகிடும் 6 டேபிளையும். இது ஃபர்ஸ்ட் 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்க 3 2s are 6 11 2s are 22 பின்ன 1 3s are 3 7 3s are 21. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னலாம் 7 into 11 into 43 minus 5 into 11. ஏன்னா இங்கே 1 தானே வருது. ஸோ 5 into 11. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது மல்டிப்ளை பண்ணையில் 3311 மைனஸ் 55 இது ரெண்டு மைனஸ் பண்ணையில் 3256 இது ஆன்சர். 6th subdivision 10 cube plus 11 cube plus 12 cube plus etc plus 20 cube அப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube equal to n into n plus 1 by 2 whole square. இங்கே இருக்கிறது 10 cube plus 11 cube plus 12 cube plus 20 cube இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணலாம் 1 ல இருந்து 20 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் 1 ல இருந்து 9 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டா போதும். அதான் இங்கே எழுதியிருக்கோம் 1 cube plus ஏன்னா ஃபார்முலா 1 ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதனால தான்
1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus 20 cube minus 1 cube plus 2 cube plus 3 cube plus etc இதுக்கு முன்னாடி நம்பர் 9 cube இது வரைக்கும் எழுதுறோம். கியூபுக்கு தான் ஃபார்முலா இருக்குல்ல n கியூப்னால n into n plus 1 by 2 whole square. இங்கே ஃபஸ்ட்டு இதில் என்னது 20 cube. அப்போ 20 into 20 plus 1 by 2 whole square minus 9 into 9 plus 1 by 2 whole square. அடுத்து 20 into 20 plus 1 21 by 2 whole square minus 9 into 10 by 2 whole square. அடுத்து 2 table 1 2s are 2 10 2s are 20. இது 1 2s are 2 5 2s are 10. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது 10 into 21 10 into 21 210 whole square minus 9 5 are 45 whole square. இதை 210 whole square பண்ணில் என்ன ஆகிடும் 441 0 வரும் minus 45 square பண்ணில் 2025 இந்த மைனஸ் பண்ணில் 42,075. ஓகேவா? அடுத்து சம் 7th subdivision 1 plus 3 plus 5 plus etc plus 71. இது என்னது இருக்கு ஆட் நம்பர் 1 plus 3 plus 5 plus etc plus 2n minus 1 equal to n square. நம்ம ஃபார்முலா எழுதையிலே பார்த்தோம். நமக்கு வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல எண்ணுக்கு வந்து டேரெக்டாக அந்த எண்ணாக இருக்காது 2n minus 1 அது மாதிரி நம்ம இந்த 71 இருக்கா இந்த 71ங்கிறத 2n minus 1 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எண்ணுக்கு என்ன வருதோ அந்த வேல்யூ எழுதணும். அதாவது 36 into 2 72 72 minus 1 71 அப்போ 2 into 36 எண்ணுக்கு பதில் 36 அப்படி தான் வரும். அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அதாவது ஃபார்முலா என்னென்னா 1 plus 3 plus 5 plus etc plus 71 இருக்கா which is equal to ஏன்னா என்ன இல்லை இது 2n minus 1ங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வரணும். அப்போ 1 plus 3 plus 5 plus etc ப்ளஸ் இந்த 71ங்கிறது டேரெக்டாக தெரியலனா ஃபார்முலாவில் வர்றது 2n minus 1 இங்கே இருக்கிற 71 இப்படி கூட எழுதிக்கலாம் 2n minus 1 equal to 71 n தானே கண்டுபிடிக்கணும் 2n equal to 71 இந்த மைனஸ் ஒன்னிக்கிட்ட வரும் ப்ளஸ் 1 இப்போ 2n equal to 71 plus 1 என்ன ஆகிடும் 72 இப்போ n equal to 72 by 2 1 2 is 2 3 2 are 6 7 36 அப்போ n equal to 36 இப்படியே டேரெக்டாக என்னுக்கு பாரு என்னன்னு எழுதிக்கலாம். அதான் வரும். அதாவது நமக்கு இந்த 71ங்கிறது இப்படி ஸ்பிட் பண்ணணும் 2 into 2 இருந்தால் 2 into n 2 into 36 பண்ணோம்னா 72 வரும். அதில் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 71 ஆகிடும். அப்போ டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். டேரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலனா இப்படி 2n minus 1 தான் ஃபார்முலாவில் வருது ஈக்குவல் டு 71 வச்சு எண்ணுக்குள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நம்ம எதுவும் யோசிக்கலாம் வேண்டாம். டக்குன்னு அது மாதிரி எழுதினாலும் ஓகே தான். இப்போ எனக்கு 36 கிடச்சிருச்சா அதான் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலாவுக்கு ஆட் நம்பரோடதுக்கு என்ன ஃபார்முலா n ஸ்கொயர் தான். n மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். இது மாதிரி எழுதி n வந்து 36 கண்டுபிடிச்சிடும் 36 ஸ்கொயர். ஓகே தானே 1 plus 3 plus 5 plus etc plus 71 இருக்குது ஆட் நம்பருக்குள்ள ஃபார்முலா எப்படி இருக்கணும் 1 plus 3 plus 5 plus etc plus 2n minus 1 இப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு n ஸ்கொயர் இப்படி தான் வரணும். என்னங்கிறது டேரெக்டாக இருக்காது. மற்ற மூணுக்கு n மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆட் நம்பருக்கு இப்படி வரும். இப்படி வரையில் என்ன பண்ணிக்கலாம் 2n minus 1 equal to 71 அப்படி எழுதினா இது ஈக்குவல் டு இது ஏன்னா இதுக்கு ஃபார்முலாவில் வருது ஈக்குவல் டு இது கொஸ்டின் இருக்கிறது ஈக்குவல் டு 71 வச்சு என்னுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா கிடைச்சிரும். அதான் n ஸ்கொயர். அந்த நம்பர் என்னவோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.